திருப்பத்தூர் மாவட்டத்தில் 6 வயசு பையன் பலூனை முழுங்கி இறந்து போயிருக்காங்க. பெற்றோர்கள் வேலைக்கு போயிட்டு பையன் வீட்டில் இருக்கான். வீட்டு கதவை திறந்தா மயங்கி விழுந்திருக்கான். என்னடா பையன் மயங்கி விழுந்திருக்கான் அப்படின்னு நினச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்கள் பையன் இறந்து போயிட்டாங்க, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா பலூனை முழுங்கியிருக்கான்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏங்க சொல்கிறனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம கஷ்டப்படுறது, பெற்றோர்கள் எல்லா பேருமே கஷ்டப்படுறது யாருக்காகங்க? பெத்த பிள்ளைக்காக. பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். நம்ம படுற கஷ்டம் ஃப்யூச்சரில் அவங்க படக்கூடாது, அவங்கள ஒரு சொசைட்டிக்கு நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு தாங்க எல்லா பேருமே, எல்லாரோட பெற்றோர்களோட ஆசையும் அதுதான். பிள்ளைய போயிடுச்சேங்க. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு யாரை போய் என்ன காப்பாற்ற போகிறீங்க? பிள்ளைய பார்க்குறத விட என்னங்க இருக்குது? அப்படி பெற்றோர்கள் எல்லா பேருமே ஏங்க வேலைக்கு போகிறீங்க? 6 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஒரு ஆள் வீட்டில் இருந்து ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணாதாங்க கரெக்டாக வரும். ஏங்க ரொம்ப சொல்கிறேன்னு சங்கடப்படாதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு டேப்லெட் 10 லட்ச ரூபாங்க. குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்ற டேப்லெட்டு அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வேல்யூக்கெல்லாம் டேப்லெட் விற்கிது. அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், குழந்தை இல்லாத வலி அப்படின்னா என்னன்னு தெரியும். குழந்தைன்றது அது ஒரு வரவங்க, சரியா? 6 வயசு பையன் நீங்கள் எவ்வளோ ரசித்து அவனை நல்லா சாப்பாடு ஊட்டி பால், பன்னு, பட்ரு, நெய் அது இதுன்னு நல்லபடியாக அவனை வளர்த்து ஃப்யூச்சரில் இப்படி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. புள்ள போயிடுச்சா? தயவு செஞ்சு பெற்றோர்கள் எல்லா பேருமே பெத்த புள்ளைய கொஞ்சம் கவனிங்க. என்ன சாப்பிட்றான், எதை எடுத்து வாயில் வைக்கிறான். வேலைக்கு போகலாங்க, தப்பு கிடையாதுங்க. புள்ளைய விட அப்படி ஒன்றும் வேலை பெருசு கிடையாதுங்க. புள்ளைய ஃபஸ்ட்டு பாருங்கள். சின்ன குழந்தைகளை தயவு செஞ்சு கவனிங்க. இந்த கிணத்துல தவறி விழுந்துருதுங்க, தண்ணி தொட்டிக்குள்ளே தவறி விழுந்துருதுங்க. பெற்றோர்கள் செய்கிற அந்த அலட்சியம் இருக்கே, என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை பொத்தி பாதுகாங்க. ஏன்னா குழந்தைகள் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. அவங்ககிட்ட கொண்டு போய் அவங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் மட்டும் பண்ணி பாருங்களேன், அதோட வழி என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. 6 வருஷம் அவங்க கூட இருந்த ஒரு உயிர் இப்போ இல்லைன்னா அவங்க மனசு எவ்வளோ துடிச்சு போகும். பொருளாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரிங்க, எப்போவுமே அது இருக்கும்போது நமக்கு மதிப்பு தெரியாது. அது இல்லாத போது தான் அதோட வலியும் வேதனையும் புரியும். அந்த பையனை இழந்த பெற்றோர்களுக்கு நம்ம யூடியூப் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிடுவோம். தயவு செஞ்சு இது மாதிரி தவறு நடக்காமல் அனைத்து பெற்றோர்களும் தங்கள் குழந்தைய கொஞ்சம் கவனிங்க. கவனிச்சாலே போதும், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். உங்கள் பிள்ளைய நீங்களே பாருங்கள், விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க.